வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கு கன்னிராசியிலே சூரியன் அமர்ந்திருக்க 10ஆம் தேதி அன்னைக்கு அவருடன் சேர்ந்து கொள்கிறார் சுக்கிரனும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம் தனவாக்குஸ்தானத்திலிருந்து சந்திரனின் பிரயாணம் தொடங்குகிறது. கொஞ்சம் தன விரயத்துடன் 2 நாள் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காசெல்லாம் வர ஆரம்பிக்கும். 6ஆம் தேதி 7ஆம் தேதி கொஞ்சம் டைட்டாக இருக்கும். 8, 9 தேதி கொஞ்சம் பெட்டர்மெண்ட். 10, 11 எகைன் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் இப்படின்னு தான் இந்த வாரத்தில் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த சீனாரியோ கிரியேட் ஆகுது. குரு தன் பார்வையாலே அஷ்டமஸ்தானமான துலா ராசியை பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய கெடுதல்களெல்லாம் குறைச்சி நன்மைகளை பெருக்கி கொடுக்குதா. குழந்தைகள் விஷயத்திலையும் குடும்ப விஷயத்திலையும் ஓரளவுக்கு நல்லது நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லா விஷயங்களும் சிக்கலில் மாட்டிக்காமல் தப்பிப்பதற்கும் இது ஒரு காரணம். ஏன்னா லாபஸ்தானத்தை இந்த செவ்வாய் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால லாபங்களும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் தொழிலிடத்தை பார்ப்பதனால தொழில் இடமாற்றங்கள் போன்ற பிரயாணங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதாக அமைகிறது. மொத்தத்தில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல வைக்கக்கூடிய ஒரு உமன் தான் இந்த வாரத்தில் இருக்கிறது. சங்கட சதுர்த்தி முக்கியமாக கடனை அழிப்பதற்கான வழி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் அன்றைக்கி கொஞ்சம் கடனை ஒழித்து விடுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் மாறிவிடலாம். இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன்.